வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பீரியட்லேயே வந்து எலெக்ஷன் கமிஷன் மீது கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. சிலர் இவிஎம் மீது வச்சாங்கிறத பார்த்தோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து புதிய ஆட்சி அமைஞ்சிருச்சு, அடுத்த அமைச்சரவே உருவாகிடுச்சு. இருந்தாலும் அந்த நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் பற்றிய அந்த பரபரப்பும் அது மீதான விமர்சனம் இன்னும் குறையவே இல்லை. இப்போ இடையில வந்து தி வயரில் வெளியிட்டிருந்த ஒரு முக்கியமான நியூஸ், 140 தொகுதிகளில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருக்கவங்க கூட இந்தியாவோட எலெக்ஷனை கவனிக்கிறாங்க, அது குறித்தான கருத்தை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக வந்து இவிஎம் மீதும் கருத்தை தெரிவிக்கிறாங்க. இப்போ எலான் மஸ்க் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டார் பார்த்தோம். அந்த கருத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ராகுல் காந்தி அந்த கருத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறாங்க. பாஜக உடனடியே அதை எதிர்த்து கருத்து தெரிவிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது வந்து இந்த இவிஎம்மை பொறுத்த மட்டும் அதோட ஃபங்க்ஷனிங் தொடர்பான ஒரு சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து அதை ஹேக் பண்ண முடியாது, அதில் எதுவும் நீங்கள் டேம்பர் பண்ண முடியாது, அதில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்களை செட் பண்ண முடியாது, பாஜகவுக்கு நிறையா ஓட்டு வரா மாதிரி காங்கிரஸுக்கு குறைவான ஓட்டு வரா மாதிரி அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து சொல்லியிருந்தால் கூட அந்த நடந்து கொண்டிருக்கிற பல விஷயங்கள் பார்க்கும்பொழுது தொடர்ந்து அந்த சந்தேகங்கள் நமக்கு வலுப்பெற்று கொண்டே இருக்கின்றன. நம்ம ஒரேடியாக வந்து இவிஎம் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு அவுட்ரைட்டாக சொல்ல முடியாட்டி கூட ஏதோ ஒரு சந்தேகம் வந்து இருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் உணரணும். ஒரு சந்தேகத்தோடையே ஒரு எலெக்ஷனை நடத்தி முடிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயம். அது ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தான், அந்த கருப்பு பெட்டியை வந்து நம்பி இந்த ஜனநாயகத்தை நம்ம ஒப்படைக்கணுமா வேண்டாமான்ற ஒரு கேள்வி இங்கே இடந்து நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் நடக்கும் பொழுது அந்த பதிவான ஓட்டுகளின் எண்ணிக்கையை கொடுக்கறதுலேயே அவங்க 3 நாள் ஆச்சு. ஒரே நாளைக்கு 3 ஃபிகரை கொடுத்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு இவிஎம்மை கிளியர் பண்ணிட்டாங்க. பழைய பேலட் பேப்பருக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு, ஓகே, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அதனால் இவிஎம் பற்றின அந்த நம்பிக்கை வந்து இன்னும் மக்களுக்கு முழுசாக வரலையே. அதை பற்றின ஒரு சந்தேகங்கள் வந்து அந்த எண்ணிக்கை, சந்தேகப்படுறவங்களோட எண்ணிக்கை வளர்ந்துகிட்டே தானே இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அதுக்கேற்றபடி காரியங்களும் நடந்துட்டு, அதுக்கேற்றபடி விஷயங்களும் நடந்துட்டுருக்குல்ல இங்கே. அது நீங்கள் சொன்ன அந்த 140 ஒயர், அதுவும் ஒரு விஷயம் ஆக்சுவலாக. முக்கியமாக எலெக்ஷன் கமிஷன் வந்து நேரடியாக சொல்கிறதுன்னா, எந்த ஒரு குற்றச்சாட்டு போனாலுமே எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்காங்க, அப்படி தான் சொல்லணும் ஆக்சுவலாக. அதாவது மத ரீதியாக பிளவுபடுத்துகிற பிரதமருக்கு நேராக நோட்டீஸ் கிடையாது, பாஜக தலைமைக்கு நோட்டீஸு. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் பேசினாலும் அவனுக்கு நோட்டீஸு, பிரதமர்னு வந்தால் அவர் பிரதமர் பேரே குறிப்பிடாமல் ஒரு நோட்டீஸு. இப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன் எங்கே இருக்குமா சார்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் அந்த பாண்டு விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ கெடுபடியாக இருந்ததுனால நீங்கள் அதை கொடுத்தீங்க, இல்லாட்டி கொடுத்துருப்பீங்களா? நீங்கள் எவ்வளோ ஒரு அடமெண்ட்டாக அது கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தீங்க நீங்கள். ஸோ எல்லாமே நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம சுப்ரீம் கோர்ட் போயிருந்தால் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான தீர்ப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களும் நியாயமாக அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எலக்ட்ரல் பாண்டில் நியாயமாக கொடுத்தாங்க, சில விஷயங்களில் நியாயமாக கொடுக்குறாங்க. இப்போ இவிஎம் விஷயத்தில் கொடுக்கல, ஆனால் இவிஎம் விஷயத்தில் சந்தேகம் இருக்குது. அதில் தான் ஒன்று தான் ஒயர் கட்டுரை. நடந்து முடிஞ்ச தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் 140 தொகுதிகளில் இவிஎம்மில் பதிவான ஓட்டுகளும் அங்கே இருக்கிற கட்சிகள் நோட்டாக்கள் பெற்ற ஓட்டுகளும் பார்க்கும்போது இவிஎம்மில் பதிவான ஓட்டுகள் 100 வச்சுக்கோங்க. அப்போ ஒரு தொகுதியில் வந்து பாஜக போட்டி போடுது, திமுக போட்டி போடுது, நாம் தமிழர் போட்டி போடுது, நோட்டாலாம் இருக்குது, ஒரு 10 வேட்பாளர் இருக்கான். அந்த 10 வேட்பாளருக்கு இந்த ஓட்டை கூட்டினா இந்த பதிவான ஓட்டு 100 டேலி ஆகணும் இல்லையா? டேலி ஆக மாட்டேங்குது. அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, விவிபேட் இருக்குது. விவிபேட்டில் வந்து நீங்கள் உதயசூரனுக்கு அழுத்தினீங்கன்னா விவிபேட்டில் உதயசூரனை காமிச்சிட்டு டக்குன்னு ஸ்லிப்பு கட்டாகி உள்ளே விழும். அதை வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 5 இவிஎம் எடுத்து நீங்கள் செக் பண்ணணும், அது கரெக்டாக இருக்கான்ட்டு. அது மாதிரி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த உதயசூரனுக்கு ஒரு விவிஎம் மிஷினில் வந்து 40 ஓட்டு விழுந்துருக்கு வச்சுக்கோங்க. அப்போ விவிபேட்டில் ஸ்லிப்பு 40 தானே இருக்கணும், 40 இருக்க மாட்டேங்குது, 45 இருக்குது, 43 இருக்குது, 39 இருக்குது, 38 இருக்குது, இது மாதிரி இருக்குது. அப்போது இது எங்கே கோளாறு வருது? பதிவான ஓட்டுக்கும் கட்சிகள் வாங்கின ஓட்டுகளுக்கும் மொத்த எண்ணிக்கைக்குமே டேலி ஆகலை. விவிபேட்டில் விழுந்த சின்னங்கள் வயசாக பார்த்தா அதுக்கும் இவிஎம் மிஷினில் இருக்கிற கட்சிகளுக்கு விழுந்த ஓட்டுக்கும் டேலி ஆகலை. அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது? அப்போது இந்த சிஸ்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? அதை ஒத்துக்கோங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கணும். அதை ஒத்துண்டு கேட்டால் சொல்கிறாங்க 2019 கூட அது மாதிரி பல தொகுதிகள் இருந்தது, நம்ம வந்து அந்த கணக்கை சரிப்படுத்தவே இல்லை, அப்படியே தான் போயிட்டுருக்கோம். என்ன கணக்கை சரிப்படுத்தலை? இது வந்து ஜனநாயகத்தில் வந்து தேர்தல்ன்றது மக்களுடைய வாக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அவன் உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். அவன் வந்து 2 ஓட்டில் ஒருத்தன் வின் பண்ணுறான், 3 ஓட்டில் வின் பண்ணுறான். பம்பாய் வடமேற்கு தொகுதியில் 48 ஓட்டில் ஒருத்தன் வின் பண்ணியிருக்கான். அது அந்த கான்ட்ரவர்சிக்கு பின்னாடி வரேன், வின் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் இருக்கும்போது
இந்த மாதிரியான வாக்கு வித்தியாசங்கள் வர்றது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அப்போ உங்கள் இவிஎம் மிஷினில் ஓட்டை இருக்கா இல்லையா? இப்போ ராகுல் காந்தி சந்தேகப்படுற மாதிரி இந்த கருப்பு பெட்டி காலை வாருகிறதா இல்லையா? எதிர்க்கட்சிகள் காலை வாருகிறதா, அது ஆளுங்கட்சி காலை வாருகிறதான்றது வேற விஷயம். ஜனநாயகத்தின் காலை வாருகிறது. ஜனநாயகத்தை வந்து கேலிக்கூத்தாக்குகிறது இந்த மிஷினுடைய இந்த விஷயங்கள். அப்போ நீங்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு அந்த மிஷினை நீங்கள் வைக்கணுமா வேண்டாமா? அதுக்கு உங்கள் கடமையா இல்லையா? அது ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அதுதான் வந்து இந்த சந்தேகங்கள் போயிட்டு இருக்கும்போதே 140 தொகுதிகளில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த இப்போ தோற்ற வேட்பாளரோ இல்லை வேற ஒருத்தரோ யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டு இந்த விஷயங்களை வெளில கொண்டு வரணும். அது இனிமேல் நடக்கும்னு நினைக்கிறேன். 60 நாளுக்குள்ளே கேஸ் போடணும். அது அவங்க எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து இது சம்மந்தமான கேஸ் வரும் கண்டிப்பாக. ஆனால் எவ்வளோ தூரம் இந்த எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. என்னென்னா அந்த வெற்றிக்கான மார்ஜினும் இந்த மாதிரியான ஒரு டேலி ஆகாத இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மார்ஜினும் ரொம்ப குறைவாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், அதை கண்டுக்காக தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஏன் சார் அதில் ஒரு 40 ஓட்டு தான் சார் டிஃபரன்ஸாக இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் 10,000 ஓட்டில் தோற்றுருக்கீங்க. என்ன தான் இந்த 40 ஓட்டு நீங்கள் வாங்கி நான் மாதிரி வச்சுருந்தா கூட தோற்ற கேண்டிடேட்டை சொல்லுவாங்க, நீங்கள் தோக்கிறது தான் சார், எதுக்கு சார் எங்களை அனாவசியமாக ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு அப்படி கலந்து போகிறதுக்கான முயற்சிகள் இருக்குது. ஆனால் இது அந்த மாதிரி விஷயமே கிடையாது. பர்ஃபெக்டாக டேலி ஆகணும். 94 கோடி வாக்காளர்கள் இருக்கிற இந்தியாவில் 65 கோடி 65, 66, 8 கோடியே போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அது ஒவ்வொன்றும் டேலி ஆகணுன்றதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ டேலி ஆகாத இருந்தால் குறைவான ஓட்டில் தோற்ற ஒருத்தன் இருக்கான்ல, அப்போ அந்த வித்தியாசம் இந்த பதிவான ஓட்டுக்கும் கட்சிகள் வாங்கின ஓட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தோற்றவனோட வித்தியாசத்தோடு அதிகமாக இருக்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து தோற்றவனோட வித்தியாசத்தோட குறைவாக இருக்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து தோற்றவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அதை நீங்கள் எப்படி நீங்கள் ஜனநாயகத்தில் புறந்தள்ள முடியும் அதில் ஆக்சுவலாக? அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அதை சரி பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதனால் அந்த பாயிண்ட் இருக்கும்போது அது அதிகமாக இருந்தால் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு 50 ஓட்டில் தோற்றுட்டேன் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நீங்கள் டாலி பண்ணி பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 53 ஓட்டு வருது. சார் இது 53 ஓட்டு இருக்காது சார், நீங்கள் வந்து கரெக்டாக மறுபடியும் பண்ணும்போது 45 ஓட்டு வந்துருச்சு வச்சுக்கோங்க. அப்போ நான் 5 ஓட்டு எனக்கு இன்னும் அதிகமாக இருக்குல்ல, அப்போ நான் வின் பண்ண ஆறேன்ல, அந்த வாய்ப்பை எனக்கு மறுக்கிறீங்கள அப்போது டேலி ஆகாதனால. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம இப்படியே விட்டுற முடியாது. இது வந்து நீ பாஜக கூட ஜெயிக்கலாம், சில தொகுதிகளில் காங்கிரஸ் கூட ஜெயிக்கலாம் இந்த மாதிரி கணக்கு எடுக்கும்போது. ஆனால் இது பர்ஃபெக்டாக சிஸ்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. அதை உடனே அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது என்பது என்னோடய கருத்து. இதே சந்தேகத்திலே நம்ம தொடர்ந்து எலெக்ஷன் நடத்திகிட்டே இருக்க முடியாது சார். இந்த சந்தேகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீரணும். அதை வைக்கலைன்னா ஜனநாயகத்தின் பேர்லேயும் இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் பேரில் நமக்கு நம்பிக்கை எழுந்துன்னே இருப்போம். நம்ம இந்த சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துகிற மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மும்பையோட அந்த வடமேற்கு தொகுதி, அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 வாக்குகளில் வெற்றி தோல்வி வந்து முடிவே இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ இந்த எலெக்ஷன் ஓவராலாகவே கம்ப்ளீட்டாக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 16 தொகுதியில் 5000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை சில தொகுதியில் முடிவு பண்ணியிருக்கு. இதில் பல நடந்ததில் பாஜக ஒரு 7ம், காங்கிரஸ் 6ம், சமாஜ்வாதி பார்ட்டி 3 இருக்குது. இதில் பாஜக அந்த 7 அப்படிங்கிறதுல ஒன்று வந்து கூட்டணி, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னால் மும்பையுடைய வடமேற்கு தொகுதி 48 வாக்கு வித்தியாசம். அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ஒரு பேசப்படும் பொருளாக மாறுது. அங்கே அந்த வாக்கு எண்ணெய் மையத்தோட அதிகாரியே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, வெற்றி பெற்ற வேட்பாளர் அவரோட உறவினர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த டேட்டா என்ட்ரி ஆஃபீஸரே வந்து ஃபோன் கொடுத்துருக்காரு, இதன் மூலமாக வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவரே கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஓவராலாக அந்த தொகுதியினுடைய எலெக்ஷன் அதிகாரி அதை மறுத்துருக்காங்க. இதன் மூலமாக அதை செய்ய முடியும்னு சொல்லி மறுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான குழப்பத்தை அந்த தொகுதியில் உருவாக்குறாங்க? இல்லை, இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் இந்த எலெக்ஷனில். தேர்தல் அதிகாரி இதை மறுத்திருக்காரு, இது வதந்தின்னு சொல்கிறாரு, அதெல்லாம் கரெக்டாக. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, தேர்தல் அந்த எண்ணிக்கை மையத்தில் டேட்டா என்ட்ரி போடுற அந்த தேர்தல் கமிஷனுக்கு கீழே வேலை செய்கிற ஒருத்தருடைய ஃபோன் அந்த வெற்றி பெற்ற கேண்டிடேட்டோட சொந்தக்காரன்ட்டு இருக்குது. ஏன் அவன்கிட்ட இருக்குது, எதுக்காக அவன்கிட்ட இருக்குது, என்ன காரணத்தினால அவன்கிட்ட இருக்குது, அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஓடிபி வந்ததாகவும் அந்த ஓடிபியை டைப் பண்ணால் இவிஎம் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மிட்டே பத்திரிகையில் போட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பாம்பேயில் வர மிட்டே பத்திரிகையில் போட்டாங்க. அதுதான் இப்போ பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த வடமேற்கு தொகுதியில் போட்டி போட்டது, மும்பை வடமேற்கு தொகுதியில் போட்டி போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா. அவரை எழுத்து போட்டி போட்டது ஷிண்டே தலைமையில் இருக்கிற சிவசேனா. அந்த உத்தவ் தாக்கரே சிவசேனா ஆள் வந்து 2000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தான். ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணுறான், ஷிண்டே ஆள் சிவசேனா ரீகவுண்ட் கேட்குறான். ரீகவுண்ட் கேட்டு பண்ணி முடிச்சதில் 48 ஓட்டில் உத்தவ் தாக்கரே ஆள் தோற்றுறான். இப்போ அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ உத்தவ் தாக்கரே ஆள் வந்து அவன் வந்து கேள்வி கேட்குறான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வருது. அதாவது வந்து அந்த பர்டிகுலர் செல்ஃபோனு, அவனுக்கு ஒரு ஓடிபி வந்தது, அவன் யாருன்னு பார்த்தா வெற்றி பெற்ற கேண்டிடேட்டோட சொந்தக்காரன்.
அவன் வச்சிருக்கிற டெலிஃபோன் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் எண்ணிக்கை மையத்தில் வேலை செய்கிற டேட்டா என்ட்ரியில் பண்ணுற ஒருத்தனோட டெலிஃபோன். அந்த ஃபோன் இவனுக்கு எப்படி வரும் சார்? இவனுக்கு என்ன சார் சம்பந்தம்? இவன் ஆளுங்கட்சி, ஷிண்டே ஆளுங்கட்சி, தேர்தல் அதிகாரிகள் இவனுக்கு வேண்டியவங்க இருப்பாங்க. அப்போ இவனோட ஆளுங்கன்னா அங்கே தேர்தல் எண்ணிக்கை மையத்திலே வேலை செய்கிறாங்களா? ஷிண்டேவோட ஆளுங்க தான் அங்கே வேலை செய்கிறாங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக? அப்போ ஷிண்டேவோட சேவையான ஆட்கள், சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் அங்கே தேர்தல் எண்ணிக்கை மையத்திலே வேலை செய்கிறாங்களா? அவனுடைய ஃபோன் எப்படி அந்த ஷிண்டே வேட்பாளரோட சொந்தக்காரன் கையில் போகுது? அதுக்கே அந்த கனெக்ஷன் என்ன? தேர்தல் மையத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஷிண்டே ஆட்களுக்கும், அந்த மகாராஷ்டிராவில் ஆளுங்கட்சியாக இருக்கிற முதல்வராக இருக்கிற ஷிண்டேவுக்கும், அங்கே ஷிண்டேவோட வேட்பாளருக்கும், தேர்தல் மையத்தில் வேலை செய்கிற அந்த அலுவலர்களுக்கும் என்ன தொடர்பு ஆக்சுவலாக? எதுக்கு அந்த ஆளுடைய டெலிஃபோன் இவங்க கையில் வரணும்? இந்த ஷிண்டே வேட்பாளரோட சொந்தக்காரன் கையில் ஏன் வரணும்? அவன் கையில் ஃபோன் அவன் என்ன பண்ணிருக்கான், ஏதோ ஓடிபி அவனுக்கு ஓடிபியை அன்லாக் பண்ணினா, அந்த ஓடிபியை நான் டைப் பண்ணால் அது அன்லாக் ஆகுது இவிஎம் அப்படின்னா, இது எவ்வளோ தூரம் உண்மையெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கெல்லாம் மறுத்துருக்காங்க. அதுக்கே அந்த பத்திரிகை மேலே கேஸ் போடுறாங்க. இந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி மறுத்துருக்காரு. அந்த மையத்தோட அதிகாரி தான் புகாரை கொடுக்குறாரு, புகார் கொடுத்துருக்காருன்னு சொல்லி புகார் கொடுக்குறாரு. ஆனால் அடிப்படையான விஷயத்தை ஒன்று பார்க்கணும். அந்த டெலிஃபோன் ஏன் அவங்க கையில் போச்சு? அந்த மையத்தில் வேலை செய்கிறவன் யார்? முதல்வர் ஷிண்டேவோட ஆளுங்க தான் அங்கே வேலை செய்கிறாங்களா? அவன் டெலிஃபோன் எப்படி வேட்பாளரோட ஷிண்டே வேட்பாளர் பையன் கையில் சொந்தக்காரன் கையில் போச்சு? அதுக்கு காரணம் சொல்லுங்கள். அப்புறம் ஓடிபி ஓப்பன் பண்ணதை பற்றிலாம் அடுத்த கதை. அவனுடைய தேர்தல் எண்ணிக்கை டேட்டா சென்டரில் வேலை செய்கிறவன் யார்? அப்போது ஷிண்டேவோட ஆட்களா? ஷிண்டே வேட்பாளர் ஆட்களா? என்ன நடுநிலை எங்கே இருக்குது இதில்? அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் இருக்கணும். இவன் எப்படி அங்கே போனான்? இவன் ப்ரைவேட் ஆளாக இவன் யாருக்கு வேண்டியவன்? எந்த கட்சிக்காரன்? ஒருவேளை ஷிண்டே சிவசேனாவை சேர்ந்தவனா? நான் அது ஓடிபி அது ஓப்பன் ஆச்சா இவிஎம்லாம் அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். முதல் கட்டத்திலேயே நமக்கு டவுட் இருக்குது. அப்போ முதல் கட்டத்திலேயே தேர்தல் எண்ணிக்கை மையத்தில் வேலை செய்கிறவங்களாம் யார்? அவங்களாம் ஷிண்டேவோட சிவசேனா ஆட்களா அப்படின்னு சந்தேகம் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்க தேர்தலில் மறுக்கிறாங்க. அவங்க எப்படி அந்த ஃபோன்லேருந்து என்னென்ன நம்பருக்கு கால் போச்சு அதெல்லாம் பார்க்க போகிறாங்களாம். இதெல்லாம் எவ்வளோ தூரம் இந்த விசாரணைகள் அல்டிமேட்டாக போகும் தெரியாது. இது கோர்ட்டுக்கு கண்டிப்பாக போகணும். இந்த விஷயம் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக போகணும். மும்பை கோர்ட்டுக்கு உத்தவ் தாக்கரே போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரியான முடிவு வரும்னு தெரியாது. ஆனால் தேர்தலில் சொல்கிறாங்க யாரும் அது மாதிரி அன்லாக்லாம் பண்ண முடியாது, ஓடிபிலாம் வர முடியாது. அது இவிஎம் ஒரு ஸ்டாண்டலோன் மிஷின். அது ஒரு ஐசோலேட்டடான தனி மிஷின். அதுக்கு ஒய்ஃபை மூலமாகவும் நீங்கள் கனெக்ட் ஆக மாட்டீங்க, ப்ளூடூத் மூலமாகவும் கனெக்ட் ஆக மாட்டீங்க, இன்டர்நெட் மூலமாகவும் கனெக்ட் ஆக மாட்டீங்க. எந்த வகையிலையும் நீங்கள் ஆர்டர் போட முடியாது. அதுக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸே வராது உங்களுக்கு. அது ஒரு ஸ்டாண்டலோன் மிஷினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே சமயத்தில் தான் எலான் மாஸ்க், எக்ஸ் தளத்தோட ஓனர், அவர் சொல்கிறாரு, இல்லை இவிஎம் மிஷினை நம்ம ஹேக் பண்ணலாம். இவிஎம் ஏஐ யூஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம், ஹேக் பண்ணலாம், அதை என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரியான விஷயத்த அவர் சொல்கிறார். அப்போது இதை உடனே ராஜீவ் சந்திரசேகர் பழைய ஐடி மினிஸ்டர் மறுக்கிறார். இது அவரும் அதே தான் சொல்கிறார். நம்ம மிஷின் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம், அதில் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற மிஷின்ஸ்லாம் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, அதில் வேணால் பண்ணலாமே தவிர நம்மளுக்குலாம் இன்டர்நெட்லாம் கனெக்ட் ஆகலை, பண்ண முடியாது அப்படின்றார். மறுபடியும் எலான் மாஸ்க் சொல்கிறார் பண்ண முடியும் அப்படின்றார். அப்போது எலான் மாஸ்க் அவர் ஒரு ஐடியில் ஒரு ஃபீல்டில் அவர் ஒரு நிறுவனத்தோட டாப் இதில் இருக்கார். ஸோ லேட்டஸ்ட்டு தொழில்நுட்பம் எல்லாமே தெரிஞ்சவராக இருப்பார். ராஜீவ் சந்திரசேகரோட அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு ஐடி தொழில்நுட்பத்தை கையில் வச்சுருக்கிற ஒரு அதிபர் அவர். ஆக்சுவலாக அவருக்கு தெரியாதது ஒன்றும் ராஜீவ் சந்திரசேகருக்கு தெரிய போகிறதில்ல. ஏன்னா அவர்கிட்ட தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவர் கம்பெனியில் தான் வேலை செய்கிறான், ராஜீவ் சந்திரசேகர் வேலை செய்கிறான். அப்போ இவர் மறுப்பு கொடுத்து கூட மறுபடியும் என்ன சொல்கிறார், இல்லை இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இங்கே நமக்கு சந்தேகம் வருது மறுபடியும். அப்போது இது என்னடா நடக்குது நாட்டில்? இந்த இவிஎம் இந்த இவிஎம் மறுபடியும் இவிஎம்க்கு போக வேண்டிய அவசியம், மறுபடியும் நம்ம வாக்குச்சீட்டுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, இவிஎம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, இதுதான் இனிமேல் இந்தியாவில் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு சந்தேகங்களுக்கு மத்தியில் இந்த இவிஎம்மை நம்ம தொடரணுமா வேண்டாமா? அது சில பேர் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருந்தால் அதனால் இதை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னா. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா அது அரசியல். நான் சொல்கிறேன் அது எதிர்கட்சி வெற்றி பெற்றதோ ஆளுங்கட்சி வெற்றி பெற்றதோ மிஷின் மேலே சந்தேகம் இருந்தால் தீர்க்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் கடமை. அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம கவலை இல்லை சார். சிஸ்டம் ஃபுல் ப்ரூஃபாக இருக்கா? சிஸ்டம் ஃபுல் ப்ரூஃபாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதில் சந்தேகம் இருந்தால் அது தீர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதனால் இது முழுக்க இந்த 140 தொகுதிகளை விசாரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா, அதில் இன்டர்ஃபியர் பண்ண முடியுமா, அதில் டேம்பர் பண்ண முடியுமா, நினச்சபடி அதில் நீங்கள் செட் பண்ண முடியுமா, இந்த விஷயங்களை மறுபடியும் தீர ஆராய வேண்டிய அவசியம் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. இதை ஏதோ
இதை தாண்டி போயிட்டு இது ஒன்றுமே இல்லைன்னு போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குற ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போ வந்து பாஜகவுடைய ஐடிவினுடைய தலைவர் அமித் பல்வே வந்து அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஒரு இவிஎம் எடுத்து நீங்கள் என்னென்ன சொல்ல முடியுமோ அது மீது என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அதை நிரூபித்து காட்டுங்க, இந்த சேலஞ்சுக்கு யாராவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கால்ஃபர் கூட பண்ணுறாரு. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிரவுண்டில் எப்படி இருக்குது, அது நகருமா? கோபால் சாமின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் கமிஷன், அவரை நான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணும்போது அப்போ அவர் சொன்னது என்னென்னா, நாங்கள் எங்கள் பயன்படுத்துகிற மிஷினை நாங்கள் தேர்தல் கமிஷனில் 3 நாள் வெளில வச்சுருந்தோம், இதில் நீங்கள் டேம்பர் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னோம். யாரும் வரல அப்படின்னாங்க. பட் 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தொழில்நுட்பம் வேறு. இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏஐலாம் இன்றைக்கி தான் வந்திருக்கு. அப்புறம் எலான் மாஸ்க் சொல்கிறது வந்து முக்கியமான விஷயம். எலான் மாஸ்க்கை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவரை நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு ஐடி கம்பெனியோட அந்த நிறுவனத்தோட அதிபராக அவர் இருக்கார். உலகத்தோட லேட்டஸ்ட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற இடத்துல அவர் இருக்கார். அப்போ அதனால் அவருக்கு எதில் என்னென்ன பண்ண முடியும்னு அவருக்கு நம்மளை விட நல்லா தெரியும், இந்தியாவில் இருக்கிறவங்களோட நல்லா தெரியும். பெரும்பாலான இந்தியன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுற எக்ஸ்தலத்தில் ஒர்க் பண்ணுறவனுக்கும் தெரியும், அங்கே இந்தியன்ஸ் தான் நாங்கள் பெரும்பாலும் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். அதனால் வந்து நிச்சயமாக வந்து இது வந்து தெளிவாக தீர்க்கமாக அந்த அவர் சொல்கிற அமித் மாளவியா மாதிரி சொல்கிற விஷயத்துக்கு யாரும் சவால் விட்டு வருவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் எலான் மாஸ்க் சொல்கிறது வந்து நீங்கள் அவ்வளோ புறந்தள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து. இவங்க சொல்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி வளர்ந்துருக்கிற தொழில்நுட்பத்தை வந்து நம்ம வந்து அவ்வளோ சுலபமாக டீப் ஃபேக்லாம் இன்றைக்கி வருது இல்லை, எப்படி வருது சார்? டீப் ஃபேக்லாம் வருது இல்லை, டீப் ஃபேக் வீடியோஸ்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து எப்படி வருது? சம்மந்தப்பட்ட நடிகைக்கே தெரியாது அவங்கள என்ன விதமான சித்தரித்து வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக, அதெல்லாம் வந்து எப்படி வருது ஆக்சுவலாக? ஸோ அதனால் வந்து ஏஐ வந்து இன்றைக்கி என்ன ஆளே இல்லை, செய்தி படிச்சுட்டே இருக்காங்க. நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசாத விஷயங்கள் நான் பேசுகிற மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பே நிறையா இருக்குது. நான் வேறு ஒரு விஷயம் தான் பேசினேன், இதை பேசலைன்னு சொல்கிறதுக்கான அந்த டீப் ஃபேக் வீடியோவை நீங்கள் கொண்டு வர முடியும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது ஒரு தொழில்நுட்பம் வந்து கண்ணாப்பின்னான்னு ஒரு ராட்சசத்தனமாக வளர்ந்துருக்கிற இந்த சூழலில் அமித் மாளவியால் முதல்ல அமித் மாளவியா அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை சரி பண்ணட்டும். அங்கே கல்கட்டாவில் அவர் இன்சார்ஜாக போனபோது அங்கே பாலியல் விஷயத்தில் மாட்டின்னு அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ்காரனே புகார் கொடுத்துருக்கான். அதை வந்து இவர் போய் வந்து அதை வந்து அந்த ஆர்எஸ்எஸ்காரங்களை மிரட்டி அவர் வாபஸ் வாங்க பார்க்குறாரு. முதல்ல அமித் மாளவியா சுத்தமானவனா முதல்ல முதல்ல அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை கிளியர் பண்ணட்டும். பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் பதில் பேசணும். நீங்கள் யார் பதில் பேசுகிறீங்க? ஹூ ஆர் யூ? அமித் மாளவியா ஏன் பதில் சொல்கிறீங்க சார்? தேர்தல் கமிஷன் பதில் சொல்லணும் சார். இவ்வளோ சந்தேகம் இருக்குது, தேர்தல் கமிஷன் சொல்லணும். தேர்தல் கமிஷன் வந்து 3 பேர் இருக்காங்கல்ல கமிஷனரு, தேர்தல் அறிக்கை ஏதாவது விடுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்கள். அமித் மாளவியா பாஜக ஆளுங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க? தேர்தல் கமிஷன் பதில் சொல்லட்டும். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து கொஷின்ஸ் வந்து பல தரப்புலேருந்து ரைஸ் பண்ணுறாங்க, வெளிநாட்டிலேருந்து ரைஸ் பண்ணுறாங்க, இங்கே இருக்க காமன் பீப்புள் ரைஸ் பண்ணுறாங்க, ஆப்போசிட் பர்சன்லேருந்து ஆப்போசிட் பார்ட்டிலேருந்து ரைஸ் பண்ணுறாங்க. ரைட், ஓகே. ஆனால் இப்போ வந்து நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் டீப் சைலண்டில் இருக்காங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே விருதுநகர் தொகுதியில் அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. நம்ம விஜய் பிரபாகர் அவர் வழக்கு தொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து ஜனாதிபதிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், இனிமேல் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் கோர்ட்டில் தான் வந்து ரிலீஃப் வாங்கணும் அப்படின்ற விஷயம் தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தையும் வயரில் எழுத அந்த ஆர்டிகல் கூட அவங்க கேட்ட கேள்விக்கு கோர்ட் தான் இப்போ பதில் சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கோர்ட் வந்து இந்த விஷயத்தில் எந்த விதமான கோர்ட்டில் கேஸ் போனால் தான் வரும். எஸ், ஓகே. இப்போ மும்பை வடமேற்கு தொகுதி கூட இப்போ இந்த விஷயங்கள் செல்ஃபோனு அந்த விஷயங்கள்லாம் கோர்ட்டில் கேஸு போனால் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும். அது கோர்ட்டு தான் அதை டைரக்ட் பண்ணுவாங்க, போலீஸ்க்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ட்டு. இப்போ தற்சமயத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் அதிகாரி சொல்கிறாரு, நாங்கள் அந்த பத்திரிகை மேலே வழக்கெல்லாம் போட்டிருக்கோம்னு சொல்கிறார். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த செல்ஃபோனே வந்து தேர்தல் எண்ணிக்கை மையத்தில் இருந்தவனோட செல்ஃபோன் எப்படி வந்து அந்த வேட்பாளர் ஷிண்டே வேட்பாளரோட கையில் சொந்தக்காரன் கையில் போச்சு ஆக்சுவலாக. எதுக்காக அவன்கிட்ட கொடுத்தீங்க நீங்கள்? உங்கள் ஃபோன் அவன்கிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன? அவன் வந்து தேர்தல் கமிஷனுக்காக வேலை செய்கிறான் உள்ள. நீ கட்சிக்காரனோட சொந்தக்காரன், கட்சி வேட்பாளரோட சொந்தக்காரன், உங்கள்கிட்ட அது போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த 2வது பாயிண்ட்டு தான் ஓடிபி வந்துதா, நீ ஓப்பன் பண்ணியா, இதாவது ரெஸ்பாண்ட் பண்ணிதான்றதுனா அதை இவன் தோற்றுருக்கான். 2000 ஓட்டில் தோற்றவன் 48 ஓட்டில் வின் பண்ணியிருக்கான். ஸோ இது எப்படி நடந்ததுன்ற ஒரு சந்தேகம் நிச்சயமாக தோற்றவனுக்கு வரணும் இல்லையா? அப்போ தோற்றவனை வந்து நீங்கள் வந்து அவனை வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் சைட்லைன் பண்ணிட்டு நீங்கள் போக முடியாது. ஏன்னா அவன் வந்து ஜனநாயகத்தில் வந்து இதை நம்பி தான் நிற்கிறான். அவன் ஒவ்வொரு வேட்பாளரும் இந்த எலெக்ஷன் இவிஎம் நம்பி தான் நிற்கிறான். அப்போ இவிஎம்மில் எதுவும் பிரச்சனை இல்லைன்றதை நிரூபிக்க வேண்டியது தேர்தல் கமிஷன் பொறுப்பு. எஸ், ஓகே. நீங்கள் அந்த பொறுப்பை எலெக்ஷன் கமிஷன் கடந்த காலத்தில் தட்டி கழிச்சதை நம்ம கவனிச்சிருக்கோம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் இதே போல் விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு, பட் ரியாக்ஷன்ஸ் இல்லை. ஆனால் இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா,
இந்த மாதிரியான முடிவுகளால் முறைகேடுகளால் பாதிக்கப்படக்கூடிய வேட்பாளர்கள் குறிப்பாக எதிர்க்கட்சி சேர்ந்தவங்க பலர் இதில் இருக்காங்கிறத பார்க்குறோம். அவங்க யாருமே பெரிய ரியாக்ஷன்ஸ் காட்ட மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக ஆப்போசிட் பார்ட்டி இந்தியா கூட்டணி ஒரு வாய்ஸில் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த இவிஎம் பற்றியோ அல்லது எலெக்ஷன் கமிஷன் பற்றியோ பேசாமல் ராகுல் காந்தி விட்டு ட்விட்டரே பொறுமைங்க கருப்பு பெட்டின்னு அவர் பேசுறாருன்னா அவர் எதுக்காக பேசுறாருன்னா எலான் மஸ்க் பேசுறாரு. எலான் மஸ்க் பேசுறது துணை சேர்க்கும் வகையில் மும்பை வடமேற்கு விஷயத்தையும் சேர்த்து அவர் பேசுறாரு. அதான் ஒரு பிரச்சனை வரும்போது அதோட ரியாக்ட் பண்றது ஓகே. ஆல்ரெடி இங்க பிரச்சனை இருந்து தானே இருக்கு. எலான் மஸ்க் சொல்லி தான் நீங்க அதை பத்தி ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எலான் மஸ்க் சொன்னது வந்து ஒரு பெரிய விஷயங்க அது. அதே மாதிரி வடமேற்கில் நடந்ததா சொல்லப்படுற விஷயங்கள் அது நடந்ததா இல்லையான்னு தெரியாது. நடந்ததா சொல்லப்படுற விஷயங்களும் பெரிய விஷயங்கள் தான். அப்போ அதை வச்சு தான் ராகுல் காந்தி போடுறாரு. இந்த 140 தொகுதிகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த 140 தொகுதிகளில் தோத்த கேண்டிடேட் தான் வந்து அவங்க தான் ரியாக்ட் பண்ணணும், அவங்க தான் கோர்ட்டுக்கு போகணும். அது எவ்வளோ நாளுக்குள்ளே 60 நாளுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். அது 60 நாளுக்குள்ளே போகிறாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ அது போனாங்கன்னா தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி கோர்ட்டும் கொஞ்சம் சமீபத்திய தொழில்நுட்பத்தை கணக்கில் எடுத்துக்கணும். ஒட்டுமொத்தமாக அது எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறத நம்பக்கூடாது ஆக்சுவலாக. என்ன தொழில்நுட்பம் இருக்குது? ஏன்னா இன்றைக்கி வந்து என்னவெல்லாம் பண்ணுறாங்க சார். பெகாசஸ் மென்பொருள் வந்திருக்கு. அந்த பெகாசஸ் மென்பொருளை உங்கள் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தெரியாமல் நான் பல விஷயங்கள் உள்ளே போட முடியும் அந்த பெகாசஸ் மென்பொருள் மூலமாக. அப்படிலாம் இருக்கிறப்போ இவிஎம்மில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நீங்கள் வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அப்போது சுப்ரீம் கோர்ட்டு வந்து லேட்டஸ்ட்டு தொழில்நுட்பத்தை பார்த்து எவ்வளோ தூரம் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம், இதில் ஏதாவது கோல்மால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது இன்னும் பழைய டெக்னாலஜி படியே இருக்கா, லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்களா, எதுவும் டேம்பர் பண்ண முடியாதபடி இது அப்டேட் ஆகிருக்கா, இவிஎம் அப்டேட் ஆகிருக்கா இல்லையா, அப்டேட் ஆன இவிஎம் ஆகலைன்னா அதை வந்து டேம்பர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு தொழில்நுட்ப கமிட்டியை போட்டு சுப்ரீம் கோர்ட் உடனடியாக ஆராய வேண்டும். அதில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஐடியில் சிறப்பாக இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட கொண்ட கமிட்டியை போட்டு சுப்ரீம் கோர்ட் ஷுட் இமீடியட்லி ஆர்டர் பண்ணணும். ஒரு ஹை லெவல் டெக்னிக்கல் கமிட்டி டு இன்வெஸ்டிகேட் இவிஎம் வெதர் வந்து அது வந்து டேம்பர் பண்ண முடியுமா, அதை வந்து ஒய்ஃபை மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியுமா, ப்ளூடூத் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியுமா, இன்டர்நெட் விடுங்க, அது கூட வேண்டாம், தேவையில்லை, நம்ம நினச்சபடி ப்ரோக்ராம் பண்ணி சிப்பை உள்ளே வைக்க முடியுமா, இதெல்லாம் வந்து இமீடியட்டாக வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டியை போட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஏதோ இல்லைங்க இவிஎம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறத கேட்டு போனாங்கன்னா, இதே மாதிரி நிலைமை தொடர்ந்ததுன்னா, இதே மாதிரி பல சந்தேகங்கள் வந்ததுன்னா மக்களுக்கு தேர்தல் அமைப்பு முறையின் மேலேயே சந்தேகம் வந்துடும். அந்த நிலைமைக்கு வந்து மக்களை வந்து தேர்தல் கமிஷன் கொண்டு போகக்கூடாது. இமீடியட்டாக ஒரு ஹை லெவல் டெக்னிக்கல் கமிட்டி ஷுட் பி அப்பாயிண்டட் அண்ட் see that இவிஎம்மில் என்ன பண்ண முடியும், எலான் மஸ்க் சொன்னதையும் கணக்கில் எடுத்து நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம், தேர்தல் கமிஷன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது என்பது என் கருத்து. குறிப்பாக இவிஎம் பற்றி ரொம்ப டீப்பாக உங்களோட பார்வையை முன் வச்சுருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு சீரியஸாக கோர்ட்டும் சரி எலெக்ஷன் கமிஷனும் சரி எடுத்து ஒர்க் பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.